நாள் உள்ளவங்க நம்ம வந்து இன்னைக்கு ஒரு விளாக் பார்ப்போம். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளாக் போடுவேன். அதாவது சின்ன விளாக் தான், 10 minutes 8 minutes இப்படி கூட ஆர்டர் கொடுங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ணேன்னா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தேன். நாட்டுக்கோழி ஃப்ரை, அதாவது தொக்கு மாதிரி வச்சு நல்ல ஒரு சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு சோறு வச்சு ரசம் வைக்கலான்னு சொல்லி செஞ்சுருந்தேன். அப்படி எப்படின்னா நான் சின்ன இப்போ கரண்ட் போயிடுச்சு. நாட்டுக்கோழி இது பண்ணி வச்சுருக்கேன், கரண்ட் போயிடுச்சு. மிளகு ஜீரகம் கொஞ்சம் வறுத்து அரைக்கணும், அது சூப்பராக இருக்கும். எந்த குழம்புக்குமே மிளகு ஜீரகம் வறுத்து அரைச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். அதாவது புளி கார குழம்பு, வெள்ளைப்பூடு குழம்பு, மூட்டு கத்திரிக்காய் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இந்த மாதிரி வகைக்கு வந்து மிளகு ஜீரகத்தை வெறும் இதில் போட்டுட்டு வறுத்து அரைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ அம்மியில் அரைக்க போகிறேன், அதுதான் அரைக்கிறேன். இப்போ எல்லாமே எல்லாம் அரைக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எல்லாம் அரைக்கணும். எங்கள் அம்மா அரைப்பா பாரு, உங்களே எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். எந்த குழம்புக்கு வச்சாலும் எங்கள் அம்மா மிளகு ஜீரகம் அரைச்சிடுவாங்க. அதே மாதிரி பருப்பு குழம்புக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அரைச்சி தான் போடுவாங்க மிளகாவத்தில். சாம்பாருக்கு பருப்பு குழம்புக்கு எல்லாம் எங்கள் அம்மா வந்து தெய்வம். உண்மையிலே அவ்வளோ ஒரு ஆசைபாசம் மக்கள் மேலே மனுஷங்கள்கிட்ட வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க பிறந்த பிள்ளைங்க நாங்களே ஒவ்வொரு விதமாக இருக்கோம். நான் உள்பட அப்படிதான் இருக்கேன், என்ன செய்ய. அதுதான் இன்னும் கரண்ட் வரல. மாவு போட்டு ரொம்ப போகுது, எனக்கு கரண்ட் வரல. ஆனால் நான் வச்சுட்டேன், எல்லாம் ரசம் வச்சுட்டேன், அரைச்சி அம்மியில் அரைச்சி எல்லாம் வச்சாச்சு. சூடாக சாதம் வச்சாச்சு, நாட்டுக்கோழி சிக்கன் வச்சாச்சு, கண்ட்ரி சிக்கன் வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு, ரசம் தாளித்து விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பு வச்சு நல்லா சூப்பராக ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். அதோட வீட்டு பாருங்க. இப்போ வந்து நைட்டுக்கு வந்து தோசைக்கு தொட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இருக்கு. சிவா சாப்பாடு வேண்டான்ட்டா, எனக்கு சாப்பாடு வேண்டான்ட்டேன், என் பையனுக்கு சதீஷ்க்கு மட்டும் சாப்பாடு. இப்போ அவனுக்கு தோசை ஊற்ற போகிறேன். தோசை ஊற்றி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மாவு அரைச்சி வச்சுருக்கு, எல்லாத்துக்கும் எரிச்சலாக இருக்குது. இப்போ இன்னைக்கு என்னன்னு தெரியல, கரண்ட் போனது வந்து நாளே சரியில்லை. மாவு அரைக்க கரண்ட் போகும், மாவு அரைக்க கரண்ட் போகும். இப்போ வாங்க தோசை ஊற்றி பார்க்கணும். நம்ம மாவு ஊற்றணும் சிவா. பயங்கரமான வேலைகள் நிறைய இருக்கு. அதாவது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, எல்லாத்துலேயுமே வெள்ளைப்பூண்டு குழம்பு, இதுலலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சட்டியை வடித்து ஊற்றிட்டு அதில் இப்படி சோறு இப்படி போட்டு இப்படி விரைவி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, எல்லாருமே அப்படி செய்வாங்க, வெளில சொல்ல மாட்டாங்க. ஆனால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக. நீ சாப்பிட்டு வரேன், உனக்கு ஒரு மாதிரி கொடுக்கேன், அருமையாக இருக்கும். எங்கள் ஆச்சி, முப்படாதி ஆச்சின்னு இருக்கா, எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சுட்டு அவ்வளோ அருமையாக அந்த சோறை போட்டு இப்படி விரவி கொடுப்பாங்க. பாருங்க, 200 ரூபாய், இப்படி ஒரு 100 ரூபாய் இருக்கும். ஒரு 5-6 பருக்க போட்டு அதில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக 3 உருண்டைக்கு போட்டுமே இப்போ எனக்கு குட்டிக்கு ஜாக்கி குட்டிக்கு வா முடியா மாவு அரைச்சி வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில் இதுதான் இட்லி நம்ம வீட்டில் 2. இது வந்து சிவா பவிக்கும் எனக்கும் சேர்த்து அரைச்சிது. இது அரிசி மாவு, இதுவும் பவிக்கும் எனக்கும் சேர்த்து தான். ஒரு நாள் நான் அரைச்சி கொடுப்பேன், 1 வீக்கு 2 வாரம் அவள் அரைச்சி கொடுப்பாள். மேக்ஸிமம் அவளும் அரைச்சி கொடுப்பா, நானும் அரைச்சி கொடுப்பேன். மாவெல்லாம் எடுத்து உள்ள வச்சு இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறோம். இப்போ வந்து நம்ம கிச்சனை க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க. கிச்சன் எல்லாம் கழுகி எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு உட்காரணும். அதாவது சென்னையில் வந்து வெயில் இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஒரு மாதிரி அதுனா ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லியிலலாம் அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. பயங்கரமான வேர்க்குது. அதனால இப்போ நம்ம ஏசியை போட்டாச்சு.
நம்ம வந்து படுக்க வந்தாச்சு. நானும் சிவாவும் இங்கே படுப்போம். ஓகேவா? இது மாதிரி விளாக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இந்த விளாக்ஸுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். இனிமேல் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளாக்ஸ் வரும், அப்பப்போ மினி விளாக் வரும், அப்புறம் டீ டைம் வரும், எல்லாம் வரும். நீங்கள் உங்கள் ஆதரவை எப்பவும் கொடுக்கணும் மறந்துடாமல். ஓகே, பாய்.